இங்கே என்ன நடக்குதுன்னா, நான் வந்து கரும்புக்கு மருந்து அடிக்கிறேன். இந்த மருந்து என்ன பெயருன்னா இமோடா குளோரிபைரிபாஸ் என்ற மருந்தை தெளிக்கணும் இளங்குருத்து புழுவுக்கு. இளங்குருத்து புழு தாக்குதல் 1 மாதத்துலேருந்து 2 மாதங்கள் வரை குருத்து புழு தாக்குதல் நடக்கும். இந்த தாக்குதலுக்காக இந்த இமோடா குளோரிபைரிபாஸ் என்ற மருந்தை தெளிக்க வேண்டும். டாட்டா கம்பெனி இந்த மருந்தை தெளித்து விவசாயிகள் நலன் பெற வேண்டும். அதாவது படித்தவர்கள் ஏதேதோ சொல்வார்கள், இருந்தாலும் நாம் விவசாயிகள் ஒவ்வொருத்தருக்கும் அனுபவத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா இது 3வது கட்டக்கால், 3வது மருதாம்பு பயிர் எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி அடித்து இளங்குருத்து புழு தாக்குதலை வந்து கட்டுப்படுத்த வேண்டும். இது வந்து 3வது கட்டக்கால், 3வது கட்டக்கால்னு சொல்லலாம். 3வது மருதாம்பு பயிர். இப்படி அடித்து இதை கட்டுப்படுத்த வேண்டும். விவசாயத்தில் சில விஷயம் வந்து நுட்பமாக செய்ய வேண்டும். நுட்பமாக செய்தால்தான் விவசாயிகள் லாபம் ஈட்ட முடியும். இந்த கரும்பு விவசாயம் என்பது ஒரு மிக சிறந்த விவசாயம். வீட்டில் வேலையாட்கள் குறைவாக இருந்தாலும் விவசாயம் செய்து விடலாம். வெட்டும்போது மட்டும்தான் ஆட்கள் தேவை. விவசாய நண்பர்களே, தயவுசெய்து இந்த விவசாயத்தை செய்து பலன் பெற வேண்டும். இது பாலக்கோடு சர்க்கரை ஆலைக்கு இந்த கரும்பு 2 ஏக்கர் பதிவு முடிந்தது. அடுத்தது வந்து இன்னும் 1 ஏக்கர் நடவு செய்ய போகிறேன். அங்கே பாரு வெட்டி இருக்குது, நடவு செய்ய போகிறேன்.